வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் பேட்டர்னோட டிஃப்ரெண்ட்டான நெக்லைனோட ஒரு லாங் கவுன் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்லீவ் பேட்டர்ன், இது நெக் டிசைனு. ரெண்டையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி இந்த குர்த்தியை ஸ்டிச் பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 மீட்டர் கிரேப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் லைனிங்கு. அதுக்கு ஜார்ஜெட்லேயும் வந்து அதே டிசைனில் 3 மீட்டர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சு ஷோல்டர், 7 இன்ச் ஆர்ம் ஹோல் குறித்து, 11 இன்ச் இது டபுள் எக்ஸல் சைஸு. ஸோ 11 இன்ச் குறித்து, கீழே 9.5 இன்ச் குறித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம ஃபேர் ஃபேப்ரிக்கோட லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நெக்லைன் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஃபியூசிங் பேப்பரை எப்படி டபுள் ஃபோல்டில் எடுத்திருக்கேன். இதோட லென்த்து வந்து உங்களுக்கு 12 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஃபியூசிங் பேப்பரோட லென்த்து 12 இன்ச்சு, அகலம் வந்து உங்களுக்கு 6.5 இன்ச் வரைக்கும் வருது. 12 இன்ச் வரைக்கும் லென்த் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அகலம் நெக்கோட விட்த்து வந்து 3 இன்ச் வந்து குறிக்கிறோம். டீப் வந்து 4 இன்ச் குறிக்கிறோம். 4 இன்ச் குறித்து நெக்கை ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நம்ம 3 இன்ச் குறிச்சிருக்கோம். டீப் வந்து 4 இன்ச் குறித்து ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்து ஒரு 6.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி இப்போ நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பில் டிசைனிங்காக மார்க் பண்ணுறோம். இப்போ இதை சுற்றி 1 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த ஃபியூசிங் பேப்பரை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஃபியூசிங் பேப்பர் கட் பண்ணுறப்ப நெக்குக்கு வந்து கொஞ்சமாக வந்து கீழே விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகலம் வந்து மாறாமல் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். லைட்டாக வந்து நெக்குக்கு வந்து விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் சின்னதாக ஒரு துண்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன் அந்த டிசைன் வரதுக்காக. லைட்டாக சின்னதாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு கிளாத்தில் அட்டாச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை சுற்றி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக துணி விட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்பயுமே வந்து நெக்கில் வச்சு தைக்கிற மாதிரி கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணி சுற்றி வந்து பின் போட்டிருக்கேன். பின் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்பயுமே நம்ம நெக்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரி நெக்கை தைச்சி கட் பண்ணி இப்போ இதை திருப்பலாம். அந்த கார்னர்ஸை மட்டும் கரெக்டாக வந்து கொஞ்சம் இந்த சிசரில் வச்சு கொஞ்சம் அதை தூக்கி விட்டு திருப்புங்க. அப்போ உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து டேர்ன் ஆகி வந்துடும். ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கிட்டதும் கரெக்டாக கார்னரில் இதை வச்சு ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று வந்து கொடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க நெக்கை. இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைனிங் பண்ணுறதுக்கு இதோட லைனிங் கிளாத்தில் தான் நான் டிசைனிங் வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த கிளாத்தில் கட் பண்ணி தைப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த நெக்கை சுற்றி லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது த்ரெட்டு லேஸு. கரெக்டாக அந்த லேஸ் வந்து வெளியே எவ்வளோ தெரியணுமோ அதை மட்டும் விட்டு லேஸ் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ லேஸ் அட்டாச் பண்ணதும் நெக் டிசைனுக்கு துணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் எடுத்திருக்கேன். 6.5 இன்ச்சு அகலமும் நீளம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு சைடில் வந்து அந்த ப்ளீட் மாறாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளீட் வச்சு பின் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ளீட்டோட அளவு ஒரே அளவாக இருக்கணும். இப்போ ஃபுல்லாக இந்த கிளாத்தை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 2 சைடும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா வந்து அயர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஃபியூசிங் பேப்பர் கட் பண்ணதில் அந்த ரவுண்ட் கட் பண்ண ஷேப் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி மேலே கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து நான் லேஸும் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்தை கொடுத்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ண துணியில் லேஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த ஃபியூசிங் பேப்பர் அட்டாச் பண்ணோம் இல்லையா லைனிங் துணி, அந்த துணியை இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு எங்கே வந்து த்ரெட்டு இருக்குது எங்கே போயிருக்குன்னு தெரியும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். இப்படி திருப்பி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக லேஸ் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸ்டிச்சிங் ஃபுல்லாக உள்ளே போயிடும். லேஸ் மட்டும் வந்து சின்னதாக வந்து வெளியே வரும். இப்போ இதுக்கு மேலே கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணால் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் இதை நம்ம நெக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த பீஸ் ரெடி உங்களுக்கு. இப்போ நம்ம குர்த்தியில் இதை எப்படி செட் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த நெக்கோட டீப் வந்து 6 இன்ச்சு 6.5 வரைக்கும் வரலாம். அது கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்குறேன். இது 6.5 இருக்குது நான் வச்சுருக்கிறது. 6.5 வரைக்கும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 6.5 வரைக்கும் டீப் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து பின் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். சுற்றி வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியான நெக்காக இருக்கும். நல்லா அழகாகவும் இருக்கும். ஸ்டிஃபாகவும் நிற்கும் உங்களுக்கு. இந்த கார்னரும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நெக் வந்து ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணி எப்பயும் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஷோல்டரு நெக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் டிசைனை பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனுக்கு நான் ஃபுல்லாக வந்து துணி இருக்கிற அகலம் ஃபுல்லாகவுமே எடுத்து இந்த மாதிரி நாளாக வந்து மடித்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே வந்து ஸ்லீவ் குறிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறிக்க போகிறோம். ஆனால் நான் வந்து ஃபுல் லென்த்துமே வந்து மடித்து வச்சுருக்கேன் டிசைனிங்காக. 3.5 இன்ச்சில் வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணிக்குவோம். கேப் ஹைட் மார்க் பண்ணி 9.5 ஸ்லீவ் ரவுண்டு அந்த 9.5 குறிச்சிடலாம். குறித்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்துடலாம். இப்போ கீழே வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு அங்கேயும் வந்து 1.5 இன்ச்சு ஈஸ் கொடுத்து எப்பயும் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரஃபாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 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 1 இன்ச் வரைக்கும் வந்து மேலே லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கீழே வந்து இந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது க்ராஸாக வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நேராக கட் பண்ணாமல் அங்கேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எப்போயும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கர்வாக வர மாதிரி வந்து கட் பண்ணுங்கள். இப்போது இந்த மடிப்பு இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, ஃபோல்டு சைடு, அங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு மேலேருந்து 3 இன்ச் ஹைட்டுக்கு வந்து குறிச்சிருக்கேன். குறித்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேப் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இப்போ நம்ம ஷேப் பண்ணோம் இல்லையா, இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே நம்ம அடிக்கை அளவுக்கு பீஸ் வந்து கட் பண்ணுறோம். அடிக்கை வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா 7 + 1.5, அதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு சைடில் வந்து மடித்து தைக்கணும். ஸோ 9.5 இன்ச் வருது எனக்கு அடிக்கை அளவு. நீங்கள் அடிக்கை உங்களோடது எவ்வளவோ அதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என் பட்டி பீஸோட அகலம் வந்து 4 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி வந்து சுருக்கம் கொடுத்து கீழே வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நான் அதை மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடிக்கையோட அளவு வந்து பார்க்கணும். அடிக்கையோட அளவு தான் வந்து சைட்லேயும் நமக்கு இருக்கணும். அங்கே நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா, கை எங்கே முடியுதுன்னு அங்கேருந்து பாருங்கள். அடிக்கையோட அளவை மார்க் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா வர துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி கிராஸாக அடிக்கை வச்சோன்னா அந்த துணி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அடிக்கையோட அளவை விட அது எக்ஸ்ட்ரா வரும் கொஞ்சமாக. அந்த கிராஸாக நம்ம என்ன வளைவாக தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு வந்து கிராஸ் வரும். ஒரு 1 இன்ச் வரைக்கும் எனக்கு கிராஸ் வந்திருக்கு. அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து இப்போ திருப்பியும் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த தைக்க வேண்டிய இடத்துலேருந்து அடிக்கை வச்சு பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைடில் வந்து அடிக்கை அளவுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். சுருக்கம் கொடுத்து தைச்சதும் அது நேராக வந்து உங்களுக்கு அடிக்கை அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த சைடில் ஓப்பன் கட் பண்ணோம் இல்லையா, அதை கிராஸ் பட்டி வச்சு பைப்பின் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் வச்ச இடத்துல பைப்பின் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்ததும் இப்போ இன்னொரு தடவை வந்து கரெக்டாக அதை மடித்து அந்த முக்கோணம் மாதிரி வருது இல்லையா, அங்கே கொஞ்சம் கட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு வர்ற வந்து நிற்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் பைப்பின்காக மடித்து கொஞ்சம் அந்த பைப்பின் வர்ற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு ஒரு தையல் வந்து அந்த பட்டி துணியில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மடித்தோன்னா கரெக்டாக வந்து பைப்பின் வந்து நின்றுடும். உங்களுக்கு எவ்வளோ பைப்பின் வேணுமோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு மிச்ச கிளாத்தை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம பைப்பின் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்க்கு நம்ம பைப்பின் ரெடி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்து சுருக்கம் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போது நம்ம அந்த பட்டி பீஸ் வந்து எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து பிரிச்சிருவோம். ரெண்டு சைடும் வந்து தைக்கணும் இல்லையா, அதனால் ரெண்டாக வந்து பிரிச்சுட்டு இங்கே இந்த சைடு கொடுக்க வேண்டியதை கார்னரை மடித்து தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீட்டாக வந்து அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் இல்லையா, ரெண்டு பக்கமும் அரை இன்ச் வரும். ஸோ அரை இன்ச் வரைக்கும் கரெக்டாக வந்து மடிப்பு கொடுத்து தைச்சிருக்கேன். அரை இன்ச் இப்போ மடிப்பு கொடுத்து தைச்சிக்கிட்டாச்சு. சின்னதாக மடித்தா போதும். இப்போ இதை வந்து நம்ம கையில் வச்சு நீட்டாக வந்து இப்போ சுருக்கம் வச்சு தைக்கணும். சுருக்கம் எப்பயுமே வந்து அந்த பைப்பினை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பைப்பினை ஃபேஸ் பண்ணி சுருக்கம் வைக்கிற மாதிரி வச்சு அந்த பட்டி துணி அளவுக்கு சுருக்கம் வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா துணி ஃபுல்லாக. இப்போ கீழே அந்த பட்டி வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இப்போ இதை எடுத்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு நடுவில் நம்ம நாட் வைக்கிறதுக்கு நான் வந்து அந்த கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தடிமனாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஸ்லீவுக்கு ரொம்ப மெல்லிசாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் தடிமனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து உள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதை கார்னரில் வந்து நகலாமல் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் நான் உள்ளே வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுறேன். கரெக்டாக வந்து மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி மடித்து நம்ம தையல் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடணும். நீட்டாக வந்து அந்த நம்ம பட்டி மட்டும் வந்து நீட்டாக பட்டிக்கு மேலே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் தெரியணும். மிச்சம் எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த கயிறு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக வந்து கார்னரில் இழுத்துக்கலாம். இழுத்து இந்த சைடில் வந்து ஒரு தையலை போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கயிறு வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்றுடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்லீவ் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 ஸ்லீவுமே வந்து அதே மாதிரி வந்து கீழே பைப்பின் கொடுத்து கீழே தைச்சி அந்த கயிறும் வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு மேலே இன்னொரு ஸ்லீவு அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சதும் இப்போ சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்து சென்டரை மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் நம்ம எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னோடய ஆம்ஹோலோட அளவு வந்து செக் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலோட அளவுலேருந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த அடிக்கை அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரியே தான் அதே தான் வந்து வரும் உங்களுக்கு மேலே. அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வருதோ அதை எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸோட ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணணும், அதாவது ஷோல்டர்லேருந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை ப்ளீட் வைக்கணும். நம்ம ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம். அந்த கட் பண்ணதை ஒரு சின்ன ப்ளீட் வந்து வரும். இதை வந்து நீங்கள் நடுவில் வச்சிடக்கூடாது. இந்த சைடில் நம்ம ஆல்ரெடி கீழே வந்து ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு ப்ளீட்டோ இல்லை 2 ப்ளீட்டோ, குட்டி குட்டியானா 2, பெருசாக வச்சிங்கன்னா 1, அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு எடுத்து இந்த சைடும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா வரதை வந்து ப்ளீட்டும் வந்து வச்சு எடுத்துக்கலாம். அந்த கீழே வந்து எப்படி ப்ளீட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் அதே அளவுக்கு ப்ளீட் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச்சும் ஆகிடும். இது ஈஸியாக தான் இருக்கும் தைக்கிறதுக்கு. உங்களுக்கு
நல்ல அழகான ஸ்லீவாக இருக்கும், நல்ல டிசைனர் ஸ்லீவாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கிளாத்துக்கு ரொம்ப ஷூட்டும் ஆகும். ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்லீவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் வந்து 4 ஃபோல்டாக வந்து பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் நான். 4 ஃபோல்டாக பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே இந்த மாதிரி சைடில் குறித்து இப்படி க்ராஸாக வச்சு அந்த பார்ட்டை ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கீழே வச்சு மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து அந்த கோடு நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ நமக்கு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சைடில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம ஹைட் வந்து கவரப் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து மேலே வந்து கொடுத்து எடுக்கலாம். ஸோ க்ராஸாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து சுற்றளவு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் போடுறப்பையும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு சுருக்கும் தேவையில்லை, நீட்டாக அட்டாச் ஆகிடும். போடுறப்ப உங்களுக்கு இதோட அகலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழ்பாட்டை அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். மேலே வந்து நான் சும்மா அந்த கீழ்பாட்டை விட ஹைட் வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சு ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எப்படி வந்து சுருக்க வைக்கணும்னு பார்ப்போம். பெரிய தையலாக வந்து கொஞ்சம் நூல் விட்டு நல்லா பெரிய தையல், என்னோடதுல வந்து 5ஆம் நம்பர் தான் பெரிய தையல், அந்த 5ஆம் நம்பர் தையல் வந்து போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த நூலை இந்த மாதிரி பிரித்து விட்டு லைட்டாக அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து வந்துடும். இந்த சுருக்கத்தை நம்ம அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த இடுப்பு அளவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வந்து அந்த ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சுருக்கம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம மேலே தைச்ச பார்ட்டோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இப்போது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணதை பார்க்குறீங்க பாருங்கள், அழகான சுருக்கத்தோட ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டிசைனர் குர்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெளியே ரெடிமேடில் வாங்கணுன்னா காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் நம்மளே ஸ்டிச் பண்ணோன்னா ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வந்து சொல்லுவேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.